ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படி என்ன சொல்லலாம். விஜய் அம்முக்கிட்ட காவேரி மிஸ் தான் உங்கள் அம்மா அப்படின்னும், காவேரி மிஸ்ஸை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்டதுமே அதுக்கு அம்மு சம்மதம் சொன்னதும் ரொம்பவுமே ஹாப்பி மூமெண்ட்டாக ஸ்டோரியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து சாரதா வந்து பிரின்சிபால் மேடத்துக்கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லி பேசினதுக்கப்புறம் பிரின்சிபால் மேடம் அவங்க செஞ்ச விஷயத்தை யோசித்து இப்போ ரொம்பவுமே அப்படியே காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இப்போ சொல்லி சாரதா கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. அதை உடனடியாக காவேரி வந்ததுக்கப்புறம் அப்புறமும் சொல்லிட்டாங்க. செம சூப்பரான மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா காவேரி அம்மு கூட சந்தோஷமாக வரதை பார்த்தா விஜய்க்கு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுமே விஜயுமே செம ஹாப்பி ஆகிட்டாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நாங்கள் பர்ச்சேசிங் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேப் டைமை பயன்படுத்தி இப்போ காவேரி நேரடியாக இங்கே வீட்டுக்கு வந்து தாத்தா வீட்டில் தனியாக தானே இருப்பார், அவங்கள்ட்ட கொஞ்சம் உரிமை எடுத்து பேசுகிறாங்க. அப்படி உரிமை எடுத்து பேசும்போது என்ன செமையாக ஒரு காமெடி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ விஜய்க்கு சீக்கிரமாக நம்ம ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், மேட்ரிமோனியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட பேர் என்ன அப்படி இப்படின்லாம் கேட்குறாங்க. விஜயோட பேர் என்ன, இன்சியல் என்ன அப்படிலாம் கேட்டு இப்போ விஜய்க்கு உண்டான விஷயத்தை வந்து ஃபோட்டோலாம் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி இது வேலைலாம் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் தாத்தா வந்து ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாரு. காவேரி உன்னை தான் அவரே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார் விஜய், ஆனால் நீயே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறியம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காரு. செம சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தோன்னா இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு காவேரி வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. பார்த்தா கரெக்டாக விஜயும் அம்மும் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அப்பயும் பார்த்தோம்னா செம காமெடி மூமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இவங்க போயிட்டு லேட் ஆகும்னு சொன்னாங்க, அந்த கேப்பில் வந்துட்டாங்க இல்லையா, தாத்தாவாலையும் எதுவும் சொல்ல முடியல. ஆனால் காவேரி செம காமெடியாக ஒரு மாதிரி முடிச்சு அப்படியே பேசுகிறாங்க. அடுத்து காவேரிக்கு பார்த்தோம்னா அம்மு காவேரிக்கும் சாரதாவுக்கும் புடவை வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. அதை வாங்கிட்டு அவங்க அப்படியே கிளம்புறாங்க. விஜய் கொண்டு வந்து விட்டுறேன்னு சொல்கிறாரு, இல்லை நான் போய்ட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்பி போய்ட்றாங்க அங்கேருந்து. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வீட்டில் பார்த்தோம்னா வீட்டில் வந்து சாரதாவுக்கு புடவெல்லாம் கொடுத்துட்டு இந்த விஷயம்லாம் பேசுகிறாங்க. மேட்ரிமோனியில் இந்த மாதிரி வந்து இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிற அந்த விஷயம்லாம் அப்படியே பேசிக்கிட்டு ஒரு மாதிரி அவங்க அம்மாட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களா. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா தாத்தா உட்காந்துருக்கிறாரு. இப்போ தானே ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நிறைய மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தாத்தா எல்லா விஷயத்தையும் விஜய் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் வந்தால் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அதெல்லாம் கேட்டு விஜய் ரொம்பவுமே அப்படி ஒரு கஷ்டப்பட்டு மனசு கஷ்டமாக பேசுகிறாரு. ஆனால் தாத்தா சூப்பராக ஆறுதல் சொல்கிறாங்க. முன்னாடி காவேரி வந்து நம்ம வீட்டு விஷயத்தில் பேசுகிறது உங்கள்கிட்ட பேசுறதுலாம் பட்டும் படாமல் இருந்தாங்க, இப்போ பாரு உன் மேலே வந்து அக்கறையோடு நடந்துக்கிறாங்க, சீக்கிரமாகவே நம்ம நினச்சது எல்லா நல்ல விஷயமும் நடக்கும், பொறுமையார் விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட்டை சூப்பராக முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.